தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தொகுதிகளின் பிரதிநிதித்துவம் பார்த்துதான் அறிவிக்க முடியும் என அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை காணலாம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். விருப்ப மனு கொடுப்பதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. 10 தொகுதிகளில் தமிழகத்தில் 9 தொகுதிகள் 33% இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருகிறார். நீங்கள் கமிட்டியில் இருக்கீங்க. 3 தொகுதிகள் பெண்களுக்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போதான் என்னென்ன தொகுதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வினிங் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து, ஏன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதி எங்கள் கூட்டணியில் இருக்கிறது அத்தனை பேர் ஜெயிக்கணும். ஸோ அதுக்காக 33% அப்படி 3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும்போது நம்ம நினச்சி பார்த்தாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இட்ஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் அஸ். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. நேரம் வரும்போது யார் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பாங்க அதை முடிவு பண்ணிவிட்டு, கமிட்டி ரீதியாக முடிவு பண்ணிவிட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு கமிட்டி ஏற்கனவே இருக்குது, இதுக்கு மேலே அவங்க முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. மேடம், குறிப்பாக KS அழகிரி அவர் குறிப்பிடும்பொழுது தமிழகத்தில் இளம் தலைவர்களுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாரிசுகளுக்கு பெருமளவில் வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இதற்கு உங்களுடைய பதில் இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்னேன், தயவு செஞ்சு காதில் விழுந்ததுனால அக்கார்டிங் டு த சோர்சஸ் காத்தோடுமா இந்த தகவல் வந்தது. தேவையில்லாத விஷயங்களுக்கு காது மூக்கு கண்ணு கை காலில் வச்சுட்டு உருவத்தை பொம்மை உருவாக்காதீங்க. நேரம் வரும்போது யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா தொகுதி நீங்கள் பார்க்கும்போது ப்ராபப்ளி உங்களுக்கு அப்படி தோணலாம். வாரிசுகள் எனக்கு தெரிஞ்ச எந்த வாரிசும் அதில் தெரியல. பட் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா ஸோ ஐ திங்க் ஐ லீவ் இட் டு யூ. மேடம், தமிழகத்திற்கு ராகுல் காந்தியினுடைய வருகையை தொடர்ந்து எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தேர்தலுக்கான எதிர்காலம் வலுவாக இருக்குன்னு சொல்லி கருதுறீங்க? நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு, மறுபடியும் வருவார். ஸோ அப்படி வரும்போது இப்போது இங்கே வந்துட்டு தமிழகத்தில் மட்டும் இல்லை, இங்கே ஸ்டெலமாரிஸில் நம்ம கல்லூரி மாணவிகள் சந்திச்சுட்டு அதில் என்ன ட்ரெண்டிங்கில் போனார் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அவர் கன்னியாகுமரியில் பேசினதும், அதுக்கப்புறம் ட்ரிஷூர் போயிட்டு அங்கே பேசினதும், கொச்சின் அண்ட் ட்ரிஷூர் போயிட்டு பேசினதும், இது எல்லாமே பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மிக பெரிய வாய்ப்பு காங்கிரஸுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் கோ பேக் மோடி தமிழகத்தில் எப்படி 1 மணி நேரத்தில் ட்ரெண்டிங்காக இருந்தது நம்பர் 1 வேர்ல்டு ஓவரில், அதே மாதிரி வணக்கம் ராகுல் காந்தி 1 மணி நேரத்தில் ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க அது தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரோம்னா தலைகீழ நின்னாலும் தாமரை மலராது. மேடம், பொள்ளாச்சி இஷ்யூ தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் பாதிக்கப்பட்டவருடைய பெயர், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரி உள்ளிட்ட விஷயங்களை வெளிப்படையாக மக்கள் மன்றத்திற்கு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் இதுக்கு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சரும் ப்ளஸ் நம்மளுடைய போலீஸ் சார்பாக எல்லாரும் இதுக்கு மன்னிப்பு தெரிய வைக்கணும். ஏன்னா மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. ஒரு விக்டிமோடைய பேர், விலாசம், குடும்பத்தில் எங்கெங்கே யார் யார் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவள் எந்த கல்லூரியில் படித்தா, அதுவும் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மற்ற மாணவிகளுக்கும் மற்ற பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ஒரு அச்சம் உருவாக்குறதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் எங்களை பற்றி தவறாக வெளியில் சொன்னீங்கன்னா, இல்லை ஒரு விக்டிம் இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆனால் அப்ரூவரை மாறதுக்கு நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுடைய பேர் இப்படி வெளியே நாங்கள் கொடுத்துருவோம், அது ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்கான இது ஒரு செயல்னு எனக்கு தெரியுது.